அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில கூட பிடிப்பானாம். அது மாதிரி தான் இருக்கு நம்ம சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் நிர்மல்குமார் அவர்களோட சட்டசபையில அவங்களோட பேச்சு. நிறைய பேர் பொதுமக்கள் என்கிட்ட சொன்னதான், அதாவது எதிர்கட்சியினர் இந்த மாதிரி பெரிய அளவுல முன்வரிசைக்கு வரப்ப நீங்க பேசுறது மட்டும் தான் தெரியுது லைவ்ல. அவங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு, அவங்களையும் சேர்த்து காட்டுங்கன்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த லைவ்ல வந்து ஸ்பிளிட் பண்ணி அவங்களையும் சேர்த்து காட்டல. ஏன்னா பொதுமக்கள் நிறைய பேர் அவங்க என்ன மாதிரி, ஏன்னா வெளியில பண்ற இதுகள் வேற, பட் உள்ளே அவர்கள் முன் வரிசைக்கு வர்றதையும் பொதுமக்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா சட்டசபையில் எவ்வளவு தூரம் அநாகரிகமா நடந்துக்கிறாங்களோ அதையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அமைச்சர் நிர்மல்குமார் எதை பேசினாலும் சபையை வந்து கிளப்பி விட்டுறீங்க. அவர் நான் வந்தெல்லாம் அமைச்சர் இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பேசுவதோ அல்லது அதிகாரியோ நம்முடைய இருங்க, நான் சொல்லிடுறேன். நான் சொன்னவர் ஒரு நிமிஷம் நீங்க மட்டும் ஏன் அப்படி குரோதமாக பேசுறீங்க? இருங்க. இதை ஒட்டி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று சட்டசபையில் அண்ணன் KN நேரு அவர்கள் வந்து திடீர்னு எழுந்து நிர்மல்குமார் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. அதாவது சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அண்ணா வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ இடையில வந்து சொல்றாங்க, நேரு அண்ணா சொல்றாங்க, இது மாதிரி வந்து நீங்க எதுக்கு வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்களை கோவப்படுத்துற மாதிரி ப்ரோவோக் பண்ற மாதிரி பேசுறீங்க, ஒரு குரோதத்தோட பேசுற மாதிரி இருக்கே, யாராவது பேசுறப்ப இப்படி எல்லாம் பேசுறாங்களா? ஏன் நீங்க வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள ப்ரோவோக் பண்ற மாதிரி பேசுறீங்க? அவர் எக்ஸாக்டா பயன்படுத்தின வார்த்தை என்னன்னா, ஏன் குரோத மனப்பான்மையோட பேசுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஏன் அந்த குற்றச்சாட்டை வச்சார்னா, இவர் என்ன சொல்றாரு, சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி வந்து மக்கள் ஏதோ பேசிட்டு இருந்தாங்களா, இவர் காதுல வாங்கினாராம். என்னன்னா, இது மாதிரி சட்ட சபையில அந்த இப்போ லைவ் இதை வந்து ஃபோக்கஸ் பண்றாங்களே, லைவ்ல என்ன போயிட்டு இருக்குங்கிறத வந்து கேப்சர் பண்ணி லைவாவே வந்து டிவி சேனல்ஸ்க்குலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இதுல மோஸ்ட்லி வந்து என்ன பண்றாங்களாம், டிவிகே கட்சியை சார்ந்தவங்களுக்கு தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்றாங்களாம், எதிர்கட்சியினரை வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்களாம். ஸோ வந்து அவங்களையும் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுங்க, அவங்க என்னென்ன அட்ராசிட்டிஸ் வந்து சட்டசபையில் பண்றாங்களோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுங்க அப்படின்ற மாதிரி மக்கள் பேசிட்டு இருந்தாங்களா. அதை வந்து அண்ணன் கேட்டுட்டு வந்து சட்டசபையில் சொல்றாராம். அப்போதான் அண்ணன் என்ன பண்றாங்க, KN நேரு அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, எழுந்து நின்று இது மாதிரி ஏன் குரோதமா பேசுறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க சட்டசபைக்கு இப்போதான் புதுசா உள்ள வந்திருக்கீங்க. இப்போதான் உங்களில் இருக்கிற அந்த ஒரு புஷி ஆனந்த், அப்புறம் இன்னும் ஒரு ஐயா செங்கோட்டையன் ஐயா, இன்னும் ஒரு 2-3 பேரை தவிர்த்து மற்ற எல்லாருமே சட்டசபைக்கு வந்து புதுசா இப்போதான் எம்எல்ஏவா இருக்காங்க, இப்போதான் மினிஸ்டர்ஸ் ஆயிருக்காங்க. அதனால சட்டசபையில புதுசா வந்த உங்களுக்கு வேணா இந்த புகழோட வெளிச்சம் உங்க மேல படணும்னு நீங்க ஆசைப்படலாம். நாங்களும் அப்படி பட போறதில்ல. காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட 1967 இருந்து இப்ப 2026 வரைக்குமான 58 வருட கால இந்த சட்டசபையில வந்து நாங்க கிட்டத்தட்ட 26 வருஷமா ஆளுங்கட்சியா இருந்திருக்கோம். மீதம் உள்ள ஒரு 5 வருஷம் மட்டும், ஏன்னா ஒரு 2018 2016 வந்து நம்ம எதிர்கட்சி கிடையாதுல, மற்ற காலங்கள்ல நாங்க எதிர்கட்சியா இருந்திருக்கோம். அப்போ நாங்க சட்டசபையில இல்லாத காலமே கிடையாது. எங்க மேல வந்து எந்த கேமராவும் போக்கஸ் பண்ண தேவையில்ல. மக்கள் வந்து நாங்க சட்டசபையில தான் இருக்கோங்கிறத நீங்க மக்களுக்கு காட்ட தேவையில்ல. நீங்க காட்டினாலும் காட்டாட்டாலும் திமுக உள்ள இருக்கோன்னு எல்லா மக்களுக்குமே தெரியும். அதனால வந்து எங்க மேல நீங்க வந்து கேமரா போக்கஸை வச்சு நாங்க வந்து எங்களோட பிரசன்ஸ் வந்து சட்டசபையில இருக்குன்றத மக்கள் நீங்களும் காட்டணும் அப்படின்னு நாங்க என்னைக்குமே நினைக்க போறதில்ல. அப்படி இருக்கிறப்போ என்னமோ எங்களை கேவலப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு நாங்க வந்து அந்த கேமராவோட வர்றதுக்கு, அந்த வீடியோல வர்றதுக்கு நாங்க வந்து பேர் அவளோட இருக்க மாதிரி இப்படி பேசுறீங்களே, இது வந்து ஒரு குரோதமா உங்களுக்கு தெரியலையா? இது மாதிரி பேசி ஆப்போனன்ட்ல உள்ளவங்களை ப்ரொவோக் பண்ணி விடுறீங்களே, இதுதான் வந்து ஒரு அமைச்சருக்கான அழகா அப்படின்ட்டு அண்ணன் KN நேரு அவர்கள் கேட்டிருக்காங்க. இதுல நியாயம் இருக்கா இல்லையான்றத நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க நீங்க டிவிகே கட்சியோட தொண்டரா இருந்தா அவர் அண்ணன் KN நேரு அவர்கள் பேசுறதுல நியாயம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா சட்டசபைங்கிறது மக்களுக்கான சபை. அங்க மக்களுக்கு தேவையான விஷயங்களை பத்தி பேசி டிஸ்கஸ் பண்ணி ஒரு சட்டம் இயற்றுற இடம். அங்க ஆளுங்கட்சியும் இருப்பாங்க, எதிர்கட்சியும் இருப்பாங்க.
ஸோ ஆரோக்கியமான பல விவாதங்கள் வந்து அங்கே போகலாம், தப்பே இல்லை. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் இது மாதிரியான விஷயங்களை பேசி ஆப்போசிட்டில் இருக்கவங்கள ப்ரொவோக் பண்ணிவிட்டு அவங்கள கோவப்படுத்தி அவங்க வந்துட்டு எப்படி வந்து புதுசாக சட்டசபைக்கு வந்தவங்கள்ட்ட எப்படி வந்து திமுக காரவங்க நடந்துக்கிறாங்க பாருங்க அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க போல. இதை நீங்கள் தான் புரிஞ்சு நடந்துக்கிட்டு உங்கள் கட்சியினராக இருந்தால் கூட அவங்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லுன்னு இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். நன்றி.